ஹலோ கைஸ். இன்னொரு நம்ம அகாடமி சண்டகோ ப்ரொஃபஸர் மானுவோட எபிசோட் 11 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 11ஓட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம ஜீரோ ஆர்டரோட சபார்டினேட்டை தான் வந்து காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினலான ஜாண்டோவோட எலும்புக்கூடு முன்னாடி போய் நின்றுட்டு, இதுதான் ஒரிஜினல் ஜாண்டோவோட எலும்புக்கூடா, இவ்வளோ மோசமான ஒரு கடைசி நிலைமை அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு பெல் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்டே வந்து அந்த ஜாண்டோவோட உடம்புக்குள்ளேருந்து உண்மையான ஆவி வந்து வெளில வருது. அதுக்கிட்ட வந்துட்டு ஜாண்டோ என்ன உனக்கு தெரியுதான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, செட்டடல் ஜீரோ ஆர்டரோட சபார்டினேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரிஜினல் ஜாண்டோ வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இது எங்கே, அதுவும் இல்லாமல் என்னோட பாடிக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, நீ வந்து என்ன பண்ண எனக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்மளோட செட்டடால் வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்க்கு வந்து வரேன், நீ வந்து செத்துட்ட ஜாண்டோன்றமா சொல்லிட்டு நம்மளோட செட்டடால் வந்து சொல்கிறாரு. அப்போ ஜாண்டோ வந்துட்டு என்னது நானான்றமா சொல்லி கேட்குறான். அதுவும் இல்லாமல் அப்போது நம்மளோட செட்டடால் வந்துட்டு ஏன் உனக்கு தெரியலையா, நீ இப்போ தானே எந்திரிச்சிருக்குன்றமா சொல்லிட்டு நம்மளோட செட்டடால் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அப்போ உன்னோட மெமரிஸ் எதனா ஞாபகம் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட செட்டடால் வந்து கேட்க, அதுக்கு ஜாண்டோ வந்துட்டு எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது, நான் வந்து சார்ன் அகாடமியை மொத்தமாக முடிச்சுடலான்னு சொல்லி போனேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து ட்ரெயினில் ஒரு ஆளாக வந்து போனேன் லூட்கர் செல்சின்னு சொல்லிட்டு அப்படின்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ பரவாயில்ல, நல்லது தான், அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஞாபகம் இருக்குன்றமா சொல்லிட்டு நம்மளோட செட்டடல் வந்து சொல்கிறாரு. அப்போ அவன் வந்துட்டு ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறமா நான் ஒரு பேசஞ்சர் கூட வந்து பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா அந்த டெரர் அட்டாக் வந்து நடந்துச்சு, அந்த இடத்துல ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக்கே வந்து நடந்துச்சு, அதில் ஒரு பேசஞ்சர் அரெஸ்ட் கூட வந்து பண்ணிட்டாங்க. அந்த டைம் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ண பார்த்தாங்க. அப்போ அவன் வந்து திடீர்னு வெடித்து அந்த இடத்துல வந்து செதறிட்டான். அந்த டைமில் நான் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து தப்பித்தேன். பட் எனக்கு வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்னால அந்த எக்ஸ்ப்ளோஷனால் வந்து என்னால் அதிகமாக இன்ஜுரி வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, கொஞ்சம் நாட்களில் சாப்பாடும் இல்லாமல் நான் அப்படியே இறந்து போயிட்டேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ நம்ம செட்டாரில் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டு வெயிட் பண்ணேன். ட்ரெயினில் ஒரு பேசஞ்சரோட நீ பேசுனியா, ஜாண்டோ ஒரு நார்மலான நாளில் நார்மலான பீப்புள் கூட பேசவே மாட்டாரேன்றமா சொல்லிட்டு நம்மளோட செட்டரால் வந்து சொல்ல, அப்போ தான் வந்து ஜாண்டோ சொல்கிறாரு, ஏன்னா வந்து ஒரு நார்மல் பேசஞ்சரே வந்து கிடையாதுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ வந்துட்டு நீ என்ன சொல்ல வரன்றமா சொல்லி கேட்க, அவனை பார்க்கும் போதே எனக்கு வந்து தெரிஞ்சு அவன் மாஸ்க்கை சேஞ்ச் பண்ணி அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மொத்த கான்டினென்ட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணுற ஆளுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப நாட்களாக இன்வெஸ்டிகேட் பண்ணதில் 3 ஐடென்டிட்டிஸ் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஒன்று அந்த திருட ஆர்சன் லூப்பன், அதுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரிஞ்ச டிடெக்டிவ் விடோக், அதுக்கப்புறமா மேக்கியவெல்லின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அவனுமே வந்துட்டு அன்றைக்கி ஐடென்டிட்டியை வந்து மறைச்சிட்டு தான் வந்து உட்காந்துட்டு இருந்தான். பட் நான் அதில் ஒரு ஐடென்டிட்டி வந்து மென்ஷன் பண்ணேன். பட் அவன் என்னை பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்தான், நார்மலாக தான் இருந்தான். அவனோட ரியாக்ஷன் வந்து அந்த டைம் நான் வந்து பார்த்துன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, மேக்கியவெல்லியா, அந்த யூட்டா கிங்டமோட விக்டரிக்கு பின்னாடி இருந்த அந்த மனுஷன் அவனா அதுன்றமா சொல்லிட்டு நம்மளோட செட்டரால் வந்து கேட்க, ஆமாம் அது வந்து கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அவன் நார்மலான ஒரு பர்சன் கிடையாதுன்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறான். இப்போது செட்டரால் வந்துட்டு அவனுக்கு எதனா லிங்க் இருக்குன்றமா சொல்லி கேட்க, அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இருப்பான். அப்போ வந்துட்டு நான் அவனை சமன் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு பதில் சொல்லி தான் ஒன்றுன்றமா சொல்லிட்டு செட்டரால் வந்து சொல்ல, நான் வந்து அவனோட ஃபேன், அதனால தான் அவனை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுன்றமா சொல்லிட்டு ஜாண்டோ வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு முக்கியமாக நான் வந்து இப்போ செத்து போயிட்டுனா நம்மளோட மிஷன் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜாண்டோ வந்து கேட்க, அதுக்கு நம்மளோட சபார்டினேட் வந்து சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆன்சர் வந்து கொடுத்தாரு. அதாவது நாங்கள் வந்து ஒரு பேக்கப் வச்சு இந்த மிஷனை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கோம், நீ வந்து கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட செட்டரல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போது இந்த ஜாண்டோன்ற பர்சன் வந்து இப்போ லூட்கர் செல்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கானா, அப்போ அந்த இடத்துல இருக்கிறது ஒரிஜினல் ஜாண்டோ வந்து கிடையாதுன்றது நம்ம செட்டரலுக்கு வந்து தெரிஞ்சிருது. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல வேலை பண்ண ஜாண்டோன்றமா சொல்லிட்டு அந்த ஆவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் மாதிரி போட்டு விட்டு நீ வந்து ரெஸ்டடுன்றமா சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஆவி வந்து காணாமல் போக வச்சுருப்போல் இந்த செட்டாடல். அதுக்கப்புறமா இப்போ இருக்க ஜாண்டோவை பற்றி இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ யாராகனா இருந்துக்கோ, பட் எனக்கு வந்து நான் உன்னை யூஸ் பண்ணி என்னால் வந்து ஜீரோ ஆர்டரை ஒழிக்க முடியும்னா கண்டிப்பாக நான் வந்து அதை பண்ணுவேன் அப்படின்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அதாவது இப்போ உங்களுக்கு புரிய வருதா, இவனுக்கும் ஜீரோ ஆர்டர் மேலே ஒரு வன்மம் இருக்குது. ஜீரோ ஆர்டர் எப்படிலாம் ஒழிச்சு கட்டணும்னு பார்த்துன்னு இருக்கான். மேபி ஜீரோ ஆர்டர் போட்டு இவன் மேலே வரலான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். பட் இந்த இடத்துல நம்ம ஹீரோ மொத்த பிளாக்டானே முடியணும்னு நினச்சிட்டு இருக்கான். என்ன ஆக போகுதுன்றது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இப்போ வரைக்கும் கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட சார்ன் அகாடமியில் ரெனே வந்து காட்டுறாங்க. ரெனே வந்து பைத்தியம் பிடிச்ச
மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ட்ரக் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருப்பாங்க. லைக் ரொம்ப சப்ரஸிங்காக வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க அந்த மானா சப்ரஸர்னு சொல்லிட்டு அந்த ட்ரக் வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ தான் வந்து மானா பாத்துன்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த மானா பாத்துருக்கு பார்த்தீங்களா, எல்லா மேஜர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் பாத் இருக்குமா. அது வந்து அவங்களால மேக்ஸிமமான அமௌண்ட் ஆஃப் மானா வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குமா. அதுதான் வந்து மானா பாத்து. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் இந்த மான சப்ரஸன்ட் வந்து எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹிடன் பாத்தை வந்து பர்சீவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அதை பர்சீவ் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அதை வந்து முன்னாடி இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து மானா பாத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட மேஜிக் பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே அமேசிங்காக இருக்கும். அதை நீங்களே வந்து விட்னஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அவங்களோட மானை வந்து சப்ரஸ் ஆகிருக்குன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், உங்கள் எல்லாருக்கும் நான் 1 வாரம் வந்து டைம் தரேன், உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மானை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். ரெனே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது, பட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 1 வாரங்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அதில் அவங்க 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே வந்து எடுத்திருப்பாங்க. அதில் இவங்களோட ஆவரேஜ் மான அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 12% இருந்திருக்கும். பட் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 36%, அதாவது 3 மடங்கு வந்து அதிகமாக வந்திருக்கு. எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டு ஐடன்லாம் வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறான். ஃப்ளோராவுமே வந்துட்டு பரவாயில்ல, நான் அந்த மோசமான மெடிசன் வந்து டெய்லியும் எடுத்துகிட்டு இருந்தேன், பட் அது வந்து ஒர்த்து தான் போலன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருப்பா. இன்னொரு பக்கம் ப்ராய்டன் வந்து நம்ம ஹீரோ பயங்கரமாக வந்து முறைச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் எதுக்கு என்ன முறைச்சின்னு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்ப்பான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஓகே இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு, உங்கள் எல்லாரோட எந்தூசியாசமுக்கும் ரொம்பவே தேங்க்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போது மீதி இருக்கிறது அந்த கான்ஃபரன்ஸ் மட்டும்தான், அதுவுமே இப்போ கொஞ்சம் நாட்களில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் நாட்கள் கழித்து ஆர்கேன் சேம்பரை வந்து காட்டுறாங்க. அதாவது நம்மளோட ஹீரோ வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறான். அந்த இடத்த தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல யார் உட்காந்துருக்காங்கன்னா கேசி செல்மோய் தான். கேசி வந்துட்டு சீரியஸாக நான் வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, பட் ஆனால் நான் எப்போ மொரியாட்டியோட ரிசர்ச் பேப்பர் வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தனோ கண்டிப்பாக என்னால் வந்து இக்னோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பா. அதுவும் இல்லாமல் பார்க்கும்போது அவன் உண்மையாகவே பிளாக் டானோட ஒரு பிரான்ச்சை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கான். அப்போ கண்டிப்பாக அவன் வந்து அவங்க கூட சேர்ந்துருக்க மாட்டான். பட் ஆக்சுவலாக அவன் என்ன தான் வந்து பண்ண விரும்புகிறான், நான் வந்து அவன்கிட்டேருந்து எடுத்த அந்த மானை யூஸ் பண்ணி என்னால் நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் பட் நான் வந்து இப்போது கண்டுபிடிக்கிற விஷயங்களும் நான் நம்புகிற விஷயங்களும் ஒரே மாதிரி இல்லைனா கண்டிப்பாக அது பிரச்சனை தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பையனை யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ அப்படியே பேக் ஸ்டேஜில் வாய்ஸ் வந்து கேட்குது. ஓகே நெக்ஸ்ட் பர்சன் வந்து வரலான்ற மாதிரி சொல்லும் போது அது அவன் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருப்பா. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஃபைனலி மெயின் கேரக்டர் ஆஃப் த டே வந்துட்டாரு, இவரோட ஆறாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹலோ, நான் தான் வந்து லூட்கர் செல்ஸு சார்ன் அகாடமிலேருந்து வந்திருக்கேன், இன்றைக்கி நான் என்னோடய ப்ரெசன்டேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். என்னோடய ரிசர்ச்சோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன். மான அவுட்புட்டை வந்து நான் 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக டெஸ்டிங்குமே பண்ணேன். நான் வந்து அது டெம்பரரி எஃபெக்ட் கிடையாது, பெர்மனண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு அதை சக்சீடாக ப்ரூவ்மே பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். இந்த ரிசர்ச்க்கான கீ வந்து மான சப்ரஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ட்ரக்கை வந்து காட்டுறான். அப்போது ஒரு ஆள் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மான சப்ரஷன் பற்றி கேள்விப்படுறேன், நீ வந்து அதை பர்சனலாக வந்து க்ரியேட் பண்ணியான்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது ஆமாம் நான் தான் வந்து க்ரியேட் பண்ணேன், பட் நான் யூஸ் பண்ண மெத்தட் வந்து எந்த கிடையாது, நான் வந்து ஒரு ஏன்ஷன்ட் ரெசிபி வந்து ரீஸ்டோர் பண்ணேன், அது வந்து இப்போ காணாமல் போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே அதோட மெட்டீரியல்ஸ் வந்து காட்டுறேன், அந்த ஏன்ஷன்ட் ரெசிபியில் இருந்த மெட்டீரியல்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து காட்ட அதில் நிறைய எழுதியிருக்கு. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்கு. இங்கே யாருக்குமே வந்து புரியல. அப்போ எல்லாருமே வந்துட்டு என்னடா லாங்குவேஜ் இது பார்க்க ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த லாங்குவேஜோட பேர் லார்செல் லாங்குவேஜ், இதை வந்து நான் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி இதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல அப்போ கூட்டத்தில் ஒரு ஆள் எழுந்திரிச்சு என்னது லார்செல்லா, அந்த லாங்குவேஜ் யாருனாலையுமே இந்த உலகத்திலே ட்ரான்ஸ்கிரைப் பண்ண முடியாது, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த ஆர்கேன் சாம்பர்லேயே வந்து பொய் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை என்னால் வந்து லார்செல் லாங்குவேஜை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே ட்ரான்ஸ்கிரைப் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க.
அதாவது நம்ம ஹீரோ வந்து எப்படி இந்த லாஸ்ட் லாங்குவேஜை கற்றுருப்பானா, அதாவது ஒரு மான்ஸ்டர்னு சொல்லி ஒரு லேடியை ரெஃபர் பண்ணியிருப்பான், ஞாபகம் இருக்கா? வேற யாரும் இல்லை, அவனோட மாஸ்டர் தான். ஸோ மாஸ்டர் கிட்ட வந்துட்டு மாஸ்டர் எனக்கு வந்து கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இது ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ அப்படி கேட்கும் போது என்னன்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் வந்து கேட்கும் போது, எனக்கு இந்த லாங்குவேஜ் வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணணும், எனக்கு உன்னோட ஹெல்ப் வந்து தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஓ இது லார்ஸ் இல்லா, இது வந்து நீ நினைக்கிறத விடவே ரொம்பவே கஷ்டன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன்ற மாதிரி சொல்லி கேட்பான். அப்போ அவங்க வந்துட்டு இந்த லாங்குவேஜ் யாருக்குமே வந்து தெரியாது, இது ஆல்மோஸ்ட் எல்லாருமே மறந்துட்டாங்க, ஸோ அதனால் உன்னால் என்னோடய ஹெல்ப் இல்லாமல் இதை இன்டர்பிரேட்டே வந்து பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ எனக்கு இதை சொல்லி கொடுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ நான் இதுக்கு உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வர மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே இதை நானே பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அப்போ உன்னால் முடிஞ்சதை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா போவான். அப்போ அவங்க வந்து நான் உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், இந்த லாங்குவேஜ் மொத்தம் 3 லாங்குவேஜை கம்போஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லி அமைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே சரி நானே வந்து இதை கண்டுபிடிச்சிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியிருப்பான். இவ அப்படியே 3 நாட்கள் கழித்து காட்டுறாங்க. மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா என்னடா 3 நாளாக அவன் வெளியே வரலையான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ரூம் ஓட்டே வெளில வந்திருக்க மாட்டான். அப்போ இவன் வந்துட்டு நான் அவன் விட்டு கொடுத்துருவான்லாம் நினச்சேன், பட் அவன் உண்மையாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கான் போலன்னு சொல்லி பார்க்க கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கதவை திறக்கிறான். இவங்க வந்துட்டு எனக்கு வந்து தெரியும் நீ வந்து இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அதிகமான டைம் வந்து எடுத்துகிட்டேன், இது வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு டாஸ்க் தான், ஸோ டிஸ்கரேஜ் ஆகாதன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதாவது இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இவனால் முடியாதுன்னு சொல்லி தான் நினச்சிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் முடிச்சிட்டேன், என்னோடய இன்டர்பிரேஷனை நான் வந்து முடிச்சிட்டேன், உங்களோட கைடன்ஸ்க்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ அப்படியே திருப்பி கான்ஃபரன்ஸ் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாருக்கும் மூஞ்சல் அடித்த மாதிரி பதில் டப்பு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக வந்து கொடுக்குறான். அப்போ வந்துட்டு கேசி வந்துட்டு என்னது அவன் அந்த ஏன்ஷியன்ட் லாங்குவேஜை கற்றுக்கணும்மா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு, நான் அவனை எவ்வளோ அதிகமாக பார்க்குறோன்னா எனக்கு அவ்வளோ கம்மியாக தான் அவனை பற்றி புரிய வருதுன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருப்பா. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மொத்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பேசி முடிச்சுட்டு அப்படியே இந்த கான்ஃபரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து முடிச்சிடுவான். அப்படியே முடிச்சுட்டு வெளில வரும்போது அது வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக இருந்துச்சுன்றமா சொல்லிட்டு நம்மளோட சான்சலர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் ப்ரெசன்டேஷனில் உங்களோட அந்த இன்க்ரீடியன்ஸ் பற்றிலாம் ரிவீல் பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்டார்டிங்லேருந்தே ரிவீல் பண்ணலாம் தான் இருந்தேன், பட் என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட ரெசிபி இருந்தாலும் அவங்களால அதை வந்து மேக் பண்ண வந்து முடியாதுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ அவங்க வந்து சிரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது லூட் கரிசல்ச்சே நில்லுங்க அப்படின்றமா சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்து கேட்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு யாரா இதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா மொனார்க் மர்சனரி குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்போட லீடர் தான் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. அவங்களோட பேர் கேர்லைன் மொனார்க். ஸோ இவங்க வந்துட்டு நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு வந்து கூப்பிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளோட சான்சலர் வந்துட்டு கேர்லைன் மொனார்க் ஒரு பார்பேரியன் இங்கே என்ன பண்ணுறான்றமா சொல்லிட்டு அவன் வந்து கேட்க, நீ வாயை மூடு, நான் ஒன்றை பார்க்க வரல, இந்த இடத்துல நான் வந்து லூட் கல்ச்சல்ஸையை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கலாம் தான் சொல்லிட்டு வந்தன்றமா சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, ஆமாம் நான் வந்து ஸ்டார்டிங்கில் நீ வந்து உன்னோட ரிசர்ச் மெட்டீரியல் வந்து காட்டும் போது நான் உன்னை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லிலாம் வந்து கத்திட்டு இருந்தேன், பட் ஆக்சுவலாக உனக்கு நிறைய விஷயங்கள் உண்மையாக வந்து தெரியும் போல், அதனால தான் நான் வந்து உனக்கு தெரியாமல் வந்து கத்திட்டேன், அதான் மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி வந்தேன், என்னோட ஃபால் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை அது என்னோட தப்பு தான், என்ன வந்து மன்னிச்சிட்டுங்கன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ அவங்க வந்துட்டு எனக்கு வந்து தெரியும் நீ ஒரு நல்ல பையன் சொல்லிட்டு, இந்தா எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கார்டை நீ வந்து வச்சுக்கொன்றமா சொல்லிட்டு அவள் ஒரு பிஸ்னஸ் கார்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு போகிறா. ஸோ உனக்கு எந்த ஒரு ரெக்வஸ்ட்னாலுமே நீ எப்போ வேணா எங்களை வந்து கூப்பிடலான்றமா சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு புரிஞ்சுதுன்றமா சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ சரி ஓகே நம்ம திருப்பி ஒரு நாள் வந்து மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு திபுன்னு அவள் வந்த இடத்துலேயே வந்து திருப்பி ஓடி போயிடுவான். அப்போ நம்மளோட சான்சலர் வந்துட்டு அவன் இன்னும் கொஞ்சம் கூட வந்து மாறலன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் வந்து படிச்சிருப்பாங்க போல், அப்போ இவங்க 2 பேர் ரைவல்ஸ் ஆமாம், பட் என்னதான் இருந்தாலும் இவங்க 2 பேரும் வந்து அந்தளவுக்கு காம்பர்டபுளாக இல்லை, அதாவது ஃப்ரெண்ட்ஸாக வந்து இல்லை. முக்கியமான விஷயம் இவங்க 2 பேர் ரைவல்ஸ் இல்லையா, ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ளே வந்து செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேருமே 6th சர்க்கிள் மேஜர்ஸ் ஆமாம். இது வந்து ஒரு காமனராக இருந்ததுனாலே வந்து அவளுக்கு அதிகமாக ஸ்கில்ஸ் வந்து இருந்துச்சு, அதாவது இவன் என்ன தான் காமனராக இருந்தாலும் அவகிட்ட அதிகமான ஸ்கில்ஸ் இருந்துச்சு, அதனால அவளை வந்து நோபலாக வந்து கிராண்ட் பண்ணி விட்டாங்களாம். அதாவது ஒரு காமனர் ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரு நோபல் ஸ்டேட்டஸ்க்கு வந்து மாறிட்டா, நான் மாற்றி வந்து சொல்லிட்டேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, நம்மளோட சான்சலர் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அந்த விஐபி கார்டை இவ ப்ரொஃபஸர் லூட்கருக்கு வந்து கொடுத்துருக்கா,
இந்த காடை இந்த எம்பரர் எக்ஸிலியன் கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கினதில்லை, அவரு கூட வந்து கொடுத்ததில்ல. உண்மையாகவே அவளுக்கு லூட் கரை ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது இவங்க வந்துட்டு ஓகே இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு சக்ஸஸ் தான், ஸோ நம்ம ஒரு சின்ன பார்ட்டி வந்து வைக்கலாமான்னு சொல்லிட்டு நம்மளோட சான்சலர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் தான் வாங்கி கொடுப்பீங்கன்னா ஓகே நான் பார்ட்டிக்கு உள்ளதான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். இப்போ அப்படியே வந்து அந்த நாள் ராத்திரி கேசியோட லாட்ஜ் வந்து காட்டுறாங்க. நம்ம கேசி வந்து இப்போ எல்லாமே ஓகேவாக இருக்குன்னா நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் இன்றைக்கி கலெக்ட் பண்ண அந்த மானை யூஸ் பண்ணி அந்த டிவைஸில் வந்து வச்சேன்னா எனக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவள் அந்த டிவைஸில் வந்து வைக்க, இன்றைக்கி வந்து உன்னோட உண்மையை வந்து நான் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவள் 3 வருஷத்துக்கு முன்னாடி டெலிகா கிங்டம்குள்ளே வந்து போயிடுறா. அதாவது ஒரு ஹோலோகிராம் மாதிரி அவள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிடுறா. வந்துட்டு இதுதான் டெலிகா கிங்டமா, இது நான் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் நான் பார்க்கணும், பட் இது எப்படி நான் இன்பர்சனாக வந்து வந்தேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பா. அதுவும் இல்லாமல் அவன் எங்கே இருக்கான்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தேடிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன பையனை பிடிச்சி எல்லாருமே வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்ப்பா. அப்போ அந்த பையனை வந்துட்டு டேய் திருடா என் காசை வந்து திருப்பி கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு இருப்பான். அப்போ இந்த பையன் வந்துட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, நான் வந்து உன்னை நம்பவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா திட்டிகிட்டு இருப்பான். அப்போ நடுவில் ஒருத்தன் வந்து வரான், வேறு யாரெல்லாம் நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து உள்ளே வந்துட்டு நான் அவன் இது பண்ணதுக்கு காசு வந்து நான் கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறான். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட கடையிலேருந்து அவன் வந்து ஒரு புக்கை வந்து தூக்கியிருப்பான் போல் அந்த சின்ன பையன். அதுக்கு காசு கொடுக்காதனால திருப்பி போட்டு இவன் அடிச்சுன்னு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த புக்குக்கு நான் வந்து காசு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பையனா கொடுத்துருவான். கொடுத்துட்டு அந்த பையனை வந்து காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோ வந்து வந்துடுவான். அப்போது அந்த பையன் வந்துட்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து வரீங்களா, உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லைனா நீங்கள் வேணா என் இடத்துல வந்து தங்கலான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்து அப்படியா சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோன்ட்டு உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேர் ஆர்டின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பையனா சொல்கிறான். இந்த ஆர்டின்ற பேரை கேள்விப்பட்டேன்னா உங்களுக்கு எதனா ஞாபகம் வருதான்னு எனக்கு வந்து தெரியல, பட் எதனா ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் இப்போ கெஸ் பண்ணி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி அந்த பையனோட வீட்டை தான் வந்து காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கூட்டு வந்திருக்கியா ஆளுங்களை, சரி ஓகே நீ வந்து செகண்ட் ஃப்ளோரில் அவர் வந்து கூட்டு போய் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். அப்போ ஓகே சார் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிட்டு போகிறான். அப்போ பிரதர் நீ வீட்டுக்கு வந்துட்டியா, இந்த கெஸ்ட் யாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட தங்கச்சி வந்து கேட்க, அவர் தான் வந்து என்னோட சேவியர், நீ வந்து அவருக்கு ஹாய் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பொண்ணோட பேர் செல்லி, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவளுமே ஹெல்லோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து அவங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ரூம் வந்து காட்டுவான். இந்த ரூமில் தான் நீங்கள் வந்து தங்க போகிறீங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். உங்களோட லக்கேஜ் வந்து நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது அதில் வந்து ஒரு புக் வந்து இருக்கும். அந்த புக்கை வந்து இவன் பார்த்துட்டு இது வந்து ரீசெண்டாக அந்த அகாடமிக் பேப்பரோட புக் தானே, இதில் ஆர்ட் அகாடமியோட கொஷின்ஸ்லாம் வந்துருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்ப்பான். பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த அகாடமிக்குள்ளே சேர்றதுக்கு எதனா பிளான் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோன்ட்டு உனக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். அப்போ வந்துட்டு லைட்டாக வந்து சிரிப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு அகாடமிக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது போலன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்ப்பான். அப்போ அந்த பையன் வந்துட்டு ஆமாம் எனக்கு வந்து ஒரு பெரிய அகாடமிக்காக மாறணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் வந்துருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இங்கே தங்குற வரைக்கும் கண்டிப்பாக உனக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ அந்த சின்ன பையன் வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு சொல்லி தரீங்களா, ரொம்பவே தேங்க்ஸ், அப்போ நான் அவங்கள டீச்சர்னு சொல்லி கூப்பிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். இந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து உங்களை டீச்சர்னு சொல்லி கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு என்ன சொல்லி கூப்பிடணுமோ வந்து கூப்பிடு, நம்ம இதுக்கு மேலே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேசி வந்து தூரத்தில் நின்று யார் தான் இந்த ஜென்டில்மேன், நான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆள் தான் நான் இவன்றப்பா சொல்லிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பா. அதாவது நம்மளோட ஜேம்ஸ் மொரியார்ட்டி வந்து ஒரு வில்லன் சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்ருப்பா. பட் இந்த இடத்துல அவன் இந்த அளவுக்கு பயங்கரமாக பழகும் போது அவன் வந்துட்டு உண்மையாக யார் இவன்றப்பா சொல்லிட்டு பார்த்துட்ருப்பா. அதுவும் இல்லாமல் அவளால் நம்ம ஹீரோட எமோஷன்ஸை கூட வந்து ஃபீல் பண்ண முடியும். அவனோட எமோஷன்ஸ் ரொம்பவே சின்சியராக வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு யார் தான் இவன்றமா சொல்லிட்டு அவள் பயங்கரமாக வந்து பார்த்துட்ருப்பா. அந்த இடத்துல அந்த சின்ன பையனையும் வந்து பார்க்க இவன் ரொம்பவே ஃபெமிலியராக வந்து ஃபீல் ஆகிறான்றமா சொல்லிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பா. இப்போ அப்படியே 2 வாரங்கள் கழித்து வந்து காட்டுறாங்க. அந்த ஆர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு இது வந்து கிங்டம்லேருந்து வந்த ஒரு இன்விடேஷன் தான், அதாவது ஆர்டோ யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த ஒரு இன்விடேஷன் வந்து வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி
சொல்லிட்டு வந்து சொல்லும் போது, நான் கொடுத்த அந்த புக்ஸில் இருக்க அப்பெண்டிக்ஸ் கொஷினாக வந்து படிச்சு அதுலேருந்து தான் வந்துச்சான்ற மாதிரி சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு தெரிஞ்ச அவங்க உங்களோட ஆன்சர் வந்து பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த ஹெட் மாஸ்டரே வந்து பர்சனலாக அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே எனக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ரீசன்ஸே வந்து கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு என்னோட ரிசர்ச் ப்ராக்ரஸும் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு, நான் வந்து போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து காட்டுறாங்க, அவன் வந்துட்டு டீச்சர் நீங்கள் ரொம்பவுமே கூல் தான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்க, நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் ஆர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜேம்ஸ் மொரியாட்டின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கேசி நின்று பார்த்துட்டு இருப்பா. அதாவது ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கேசி இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து ஒரு படத்துக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். மற்ற விஷயங்களும் அவள் கண் முன்னாடி தான் நடக்கும், அவளால் வந்து பார்க்க முடியும். பட் அவங்களால வந்து நம்ம கேசியை வந்து பார்க்க முடியாது. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி அன்றைக்கி நாளோட மத்தியானத்தை வந்து காட்டுறாங்க. அன்றைக்கி ஆர்டோ யூனிவர்சிட்டியில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருப்பான். அதாவது ஒரு கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பான். அந்த இடத்துல எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே உட்காந்து நம்ம ஹீரோட எக்ஸ்ப்ளனேஷனை தான் வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ ஒரு ப்ரொஃபஸர் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து கை கொடுத்து, நான் வந்து காடே, நான் தான் இந்த ஹெட் மாஸ்டர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்து ஜேம்ஸ் மொரியாட்டின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்போ நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு, நீங்கள் வந்து உண்மையாகவுமே ரொம்ப டேலண்டான ஒரு ஆள் தான், ஸோ அதனால நீங்கள் டெம்ப்ரரியாக ஒர்க் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு பொசிஷன் வந்து ஒரு ப்ரொஃபஸரான்ற மாதிரி சொல்லி கேட்க, அதுக்கு அவர் வந்துட்டு இப்போதைக்கு என்னால் பெர்மனண்ட்டாக ஒரு பொசிஷன் வந்து கொடுக்க முடியாது, பட் நீங்கள் டெம்ப்ரரியாக ஒரு பொசிஷனை வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரரியாக ஒரு ப்ரொஃபஸராக நான் ஒர்க் பண்ணாலும் என்னால் வந்து இந்த யூனிவர்சிட்டியோட சென்ட்ரல் லைப்ரரி வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், அதுவே வந்து போதும், அதை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல கை கொடுத்து, அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் மொரியாட்டியோட லைஃப் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகிறதா நம்மளோட கேசி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து இவன் எப்படி ஒரு கிரிமினலாக மாறினான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளோட கேசி வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ உண்மையான ஸ்டோரி இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது போல், உண்மையான மொரியாட்டியோட ஸ்டோரி இன்னும் ரிவீல் ஆகலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கேசி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து எதனா தப்பாக நடக்குதான்னு சொல்லிட்டு உட்காந்து கவனிச்சுனே இருப்பாங்க. பட் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா புக்கும் கைமா தான் இருப்பான். இவன் வந்து பார்த்துட்டு இவ்வளோ வெறுப்பாயிடுவான், எப்போ பார்த்தாலும் புக்காக வந்து படிச்சுன்னு இருக்கான், ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம், இவனோட பர்சனாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பார்த்துட்டு இருப்பா. அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு வந்து அந்த இடத்துல வந்து கேட்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட, எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து ப்ரொஃபஸர் மொரியாட்டியோட ரிசர்ச் ரூமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கேசி செல்மொழி வந்து வரா. அதாவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட கேசி செல்மொழி வந்து நம்மளோட ப்ரொஃபஸர் மொரியாட்டியை வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துருப்பா. அதாவது பழைய கேசி வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓ நீங்கள் வந்து யார், அதுவும் இல்லாமல் உங்களை பார்த்தா என்னோட ஸ்டூடெண்ட் மாதிரியும் தெரியலையன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, உங்களுக்கு உண்மையாக நான் யாருன்னு வந்து தெரியாதா, பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் தான் கேசி செல்மோய், நான் வந்து ஒரு ஜீனியஸான ஒரு டிடெக்டிவ்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, உங்களோட பேரை நான் வந்து பேப்பரில் முதல்ல வந்து பார்த்துருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி டிடெக்டிவ் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்க, அப்பா வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை வந்து காட்டுறா. இந்த புக்கு வந்து நம்ம ஹீரோ தான் வந்து எழுதியிருப்பான். அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்த புக்கை நீங்கள் தான் எழுதுனீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க, ஆமாம் நான் தான் எழுதுனேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவோம். அப்பா ஒரு சில குறைகள் வந்து நம்ம ஹீரோட புக்கை பற்றி சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு வந்து உங்களோட ஆட்டோகிராஃப் வந்து தேவைன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கி ஆட்டோகிராஃப் வந்து சைன் பண்ணுவான். அப்படி சைன் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த புக்கை தொட்டு பார்த்துட்டு, இதிலே வந்து எனக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதாவது பாதி புக்கு வந்து அப்படியே புதுசாக வந்து இருக்கும், அதை வச்சுட்டு அவன் வந்து சொல்லிடுவான், நீ வந்து ஃபுல்லாக படிக்கல, வேணே வந்து குறை சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ கேசி வந்துட்டு, எனக்கு இப்போ தெரியுதுடா நீ எவ்வளோ திமிரு பிடிச்ச ஆள்னு சொல்லிட்டுன்றப்போ சொல்லிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பா. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இவன் எவ்வளோ கைண்டாக வந்துருக்கான்னு சொல்லி பார்த்துருப்பா இல்லையா. பட் போக போக நம்ம ஹீரோ வந்து இப்படி பண்ணுவானா. அப்போ வந்துட்டு இவன் நம்ம ஹீரோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் வச்சு பார்த்துட்டு, அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு பார்த்தா நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி வந்து மறைக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது, மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐடென்டிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கா ப்ரொஃபஸர் மொரியாட்டின்றமா சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பேசுகிறீங்கன்றமா சொல்லிட்டு தெரியாத மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அவன் வந்துட்டு ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்ததுக்கான வேலை வந்து முடிஞ்சு நான் இங்கேருந்து கிளம்புறேன்றமா சொல்லிட்டு அவள் அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுவாள். அப்படி போகும்போது அப்போ தான் வந்து காட்டுறாங்க, ஆக்சுவலாக நம்ம கேசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடிஜி இல்லையா, அதாவது ஒரு பயங்கர ஜீனியஸ், அதனால் அவள் எப்பயுமே வந்து தனியாக தான் இருப்பாள், யாருமே அவள் கூட வந்து அதிகமாக சேரவே மாட்டாங்க. அவள் வந்து தனியாகவே இருக்கிறதுனால அவளுக்கு போர் அடிச்சிருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோ மேலே அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். நம்ம ஹீரோவே பார்க்க ஒரு ஜீனியஸ் மாதிரி தெரிஞ்சிருப்பான் இல்லையா, அதனாலே வந்துட்டு சரி ஓகே அப்படி என்னதான் அவனுக்குள்ளே இருக்குது, அவனும் நானும் ஒன்றான்னு சொல்லி பார்க்கலாம் தான் வந்து வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துல அவளுமே வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பா. இப்போ அப்படியே அவளோட ஃப்ளாஷ்பேக் இல்லாமல், அதாவது இப்போது நம்மளோட
கேசியோட அந்த ஹோலோகிராம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இவ்வளோ நாள் நல்லா தான் ஜேம்ஸ் மொரியாட்டி வந்து இருக்கான், பட் அவன் எந்த பாயிண்ட்ல வந்து வில்லனாக மாறினான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இப்போ அப்படியே கொஞ்சம் நாட்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் மொரியாட்டி வந்து காட்டுறாங்க. அவன் வந்து ரொம்பவுமே சீரியஸாக உட்காந்து ஒரு கேஸை பற்றி படிச்சுட்டு இருக்கான். அதாவது இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாட்களாக வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து லோவர் கிளாஸஸ் சேர்ந்த சில்ட்ரன்ஸ் வந்து காணாமல் போகிறாங்க. அந்த கேஸை பற்றி யாருமே அந்த அளவுக்கு பேசுகிறதும் இல்லை. முக்கியமாக போலீஸுமே வந்து அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு விரும்பலன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து இருக்குது. நம்ம ஹீரோ வந்து இதை படிச்சுட்டு ஏன் வந்து இப்படி நடக்குது, மேபி இதில் ஹை பவர் வந்து இன்வால்வ் ஆகிருக்குமோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு நம்ம கேசி வந்து உள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டு இதை பார்த்துட்டு, ஓ நீங்கள் இந்த கேஸ் பற்றி தான் படிச்சுட்டு இருக்கீங்களா, நான் இதை பற்றி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன்ற சொல்லிட்டு அவங்க வந்து பேசுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நாக் பண்ணாமல் இதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, நான் வந்து நாக் பண்ணேன், நீங்கள் தான் எதுவும் பதில் சொல்கிறேன்ற சொல்லிட்டு வந்து சொல்லுவா. அதுவும் இல்லாமல் இந்த கேஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு வந்து அடுத்து எங்கே லீட் கிடைக்குனே தெரியலான்ற சொல்லிட்டு இவங்க வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இந்த இடத்துல நம்மளோட ஆர்ட்டே செல்லிலாம் இருக்காங்க இல்லையா, சின்ன பசங்க, அதுவும் இல்லாமல் லோவர் கிளாஸ் சேர்ந்த சின்ன பசங்க தான். அதனாலே வந்துட்டு அவனுக்கு பயம் இவங்க வந்து விக்டிமாக மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே அவன் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு வந்து ஒரு கால் வருது. வந்துட்டு ஹலோ என்ன ஆச்சுன்றமா சொல்லி கேட்க, ப்ரொஃபஸர் செல்லியை வந்து காணும் அப்படின்றமா சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஆர்ட்டை என்ன ஆச்சுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அப்போ ஆர்ட்டை வந்து ப்ரொஃபஸர் செல்லியை வந்து சாயந்தரத்துலேருந்து காணும், அவன் வந்து திருப்பி வரல, எனக்கு பயமாக இருக்குன்றமா சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ பயப்படாத, நீ வீட்லேயே நீ வெளில வராத, நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு ஹான்ஸ்க்கு வந்து கால் பண்ணி, ஹான்ஸ் ஒரு 10 வயசு பொண்ணு வந்து எங்கன்னா இருக்காளான்னு சொல்லி பாரு, வந்து தொலைஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது நம்ம தலைவன் ஹான்ஸ் வந்து காட்டுறாங்க. ஹான்ஸ் வந்து நான் என்னோட எலிகளை வந்து அமுச்சு வைக்கிறேன், நம்ம வந்து மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து அவன் வந்து கேட்க, நான் வந்து மிஸ்ஸிங் பர்சன் கேஸ்க்கான ஒரு க்ளூ வந்து கண்டுபிடிச்சிக்கணுமா சொல்லிட்டு நம்ம ஹான்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவோம். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி அந்த அந்த ஆட்டையோட வீட்டில் ஒருத்தர் இருப்பார், ஒரு வயசானவர், அவர் தானே பார்த்துப்பாரு, அவர் வந்து காட்டுறாங்க. அவர் வந்துட்டு ப்ரொஃபஸர் வந்து செல்லியை பார்த்துப்பேன்னு சொல்லி தான் வந்து சொல்லியிருக்காரு, பட் எனக்கு இன்னுமே வந்து கஷ்டமாக இருக்குது, ஆர்ட்டே வந்து இதை சாப்பிட்டா கொஞ்சம் நிம்மதியாக ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே வந்துட்டு ஆர்ட்டே நான் உள்ளே வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தா உள்ளே வந்து ஆர்ட்டையை காணும். அவர் வந்துட்டு இல்லை இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, அவன் வந்து அவளை தேடுறதுக்காக போயிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாரு. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க, ஒரு சீக்ரெட்டான ஒரு மைண்ட் கிட்ட வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, இவனுங்கெல்லாம் கடத்திட்டு போகிறாங்க இல்லையா, அந்த இடம் தான் அது. அப்போ நம்மளோட ஆர்ட்டை என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த கிட்னாப்பர்ஸோட ஹைட் அவுட்டே வந்து கண்டுபிடிச்சிருப்பான். கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து செல்லியை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு தவழ்ந்து கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல 2 போலீஸ் வந்து நிற்பாங்க. அப்போ நம்ம ஆர்ட்டி வந்து அந்த இடத்துல போலீஸ் தான் நிற்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, பரவாயில்ல இவங்ககிட்ட நான் வந்து ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து, சார் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த கிட்னாப்பர்ஸ் இங்கே தான் இருக்காங்கன்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்த, டி ஒரு குழந்தை எப்படா இங்கே வந்து வந்தான், அவன் வந்து தப்பிச்சிட்டானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஜேம்ஸ் மொரியாட்டியோட வாழ்க்கை கதை ஸ்டார்டிங் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா தான் அவன் ஏன் வில்லனாக மாறினான்னு சொல்லி காட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு பெரிய இன்சிடெண்ட், ஏன்னா இதில் நிறைய ஹையர் பவர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். முக்கியமாக வந்து இந்த போலீஸுமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்காங்க. அதனால வந்து இதுக்கு மேலே வர எபிசோட் நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, பயங்கர மாசாக வந்து இருக்கும். இன்னும் 2 எபிசோடோட சீசன் 2மே வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா சீசன் 3 இருக்குது, பயப்படாதீங்க, நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல எபிசோடோட உங்களை நான் திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.